அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். துணை ஆணையர் பாண்டியராஜன் மோசடி வழக்கில் திருமலா நிறுவன மேலாளரை விசாரிக்கவில்லை என வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலாளர் தற்கொலை தொடர்பாக யார் இந்த பாண்டியராஜன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. பாண்டியராஜனின் கடந்த கால செயல்பாடுகளால் அடுத்தடுத்து சந்தேகங்கள் எழுந்து வரக்கூடிய அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். எஸ்ஐ திருமணம் செய்து கொண்ட பின்னர் விவாகரத்து செய்துவிட்டதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலாளர் தற்கொலை தொடர்பாக யார் இந்த பாண்டியராஜன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. திருமலா நிறுவன மேலாளர் தற்கொலை விவகாரத்தில் பேசப்படும் துணை ஆணையர் பாண்டியராஜன் யார் என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. மேலாளர் தற்கொலை தொடர்பாக யார் இந்த பாண்டியராஜன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தற்போது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருமலா நிறுவன மேலாளர் தற்கொலை விவகாரத்தில் பேசப்படும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய துணை ஆணையர் பாண்டியராஜனிடம் இன்று காலை முதல் இணை ஆணையர் மற்றும் உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த தற்கொலை சம்பவத்தை பொறுத்தவரை தொடர் சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மாதவரத்தில் இருக்கக்கூடிய தனியார் பால் நிறுவன மேலாளர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் குறிப்பாக ஒரு காவல் நிலையத்தில் 50 லட்சத்துக்குள்ளாக இருந்தால் அந்த புகாரானது காவல் நிலையத்தில் எடுக்கப்படும். 50 லட்சத்துக்கு மேலாக அந்த புகார் இருப்பின் உடனடியாக அது மாநகர ஆணையர் அலுவலகத்திற்கு செல்லும். மத்திய குற்றப்பிரிவுக்கு தான் இந்த புகாரானது செல்லும். ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை 44 கோடி ரூபாய் வரை புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரினை துணை ஆணையர், அதாவது கொளத்தூர் துணை ஆணையராக இருக்கக்கூடிய பாண்டியராஜன் தான் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் உரிய விசாரணை நடத்தப்படவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக தான் இந்த பாண்டியராஜன் தொடர்பாக தொடர் விசாரணைகள் மேற்கொண்ட பொழுது துணை ஆணையர் பாண்டியராஜன் மோசடி வழக்கில் இந்த திருமலா நிறுவன மேலாளரை சரியான விசாரணை மேற்கொள்ளவில்லை எனவும், இதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது அவர் விசாரணை வளையத்திற்குள் வந்திருப்பதும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த கால செயல்பாடுகளில் பார்த்தோம் என்றால் இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுகின்றது. அதாவது இவர் முதலாக தென்காசியில் டிஎஸ்பி ஆக இருந்தபோது ஒரு பெண் எஸ்ஐயை தவறுதாக நடந்து கொண்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த எஸ்ஐ திருமணம் செய்து கொண்ட பிறகு அவர் விவாகரத்தும் ஆகியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் இந்த துணையானுடைய தலையீடு அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து திருப்பூரில் ஏடிஎஸ்பி ஆக இருந்த பொழுது ஒரு பெண்ணை அரங்க சம்பவத்திலும் இந்த துணை ஆணையர் பாண்டியராஜன் சிக்கியிருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக டாஸ்மார்க்கு எதிரான பெண்கள் போராட்டத்தில் லத்தியால் பெண்களை தாக்கியிருக்கிறார். அப்பொழுது அந்த காட்சிகள் வைரலாக பரவி இருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் அவர் கோவையில் காவல் கண்காணிப்பாளராக பணியமர்த்தம் செய்யப்படுகிறார். அப்பொழுது அங்கும் பல சர்ச்சைகளில் அவர் சிக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதற்கு அடுத்தபடியாக பொள்ளாச்சி பாலியல் சம்பவ வழக்கில் ஒரு பெண்ணின் பெயரை வெளியிட்டதாகவும் பாண்டியராஜன் என்பது தெரிய வந்தது. இது போன்று பல சர்ச்சைகளுக்கு பாண்டியராஜன் சிக்கியிருக்கிறார். இந்த நிலையில் தான் கோவையை தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளராக நியமனம் செய்யப்படுது. அந்த இடத்திலும் ஒரு நிலம் தொடர்பான வழக்கில் இவர் கட்ட பஞ்சாயத்து செய்திருக்கிறார். இது போன்று இவர் எந்தெந்த மாவட்டத்தில் பணியாற்றிய பொழுதும் அந்தந்த மாவட்டத்தில் பல்வேறு சர்ச்சைகளுக்கு இவர் சிக்கியிருக்கிறார். குறிப்பாக தனது எல்லையை தாண்டி பொள்ளாச்சி சென்று கட்ட பஞ்சாயத்து செய்ததாகவும் ஒரு புகார் எழுந்திருக்கிறது. அந்த புகாரில் இந்த கட்ட பஞ்சாயத்து புகாரை அடுத்து இவர் பட்டாலியனுக்கு மாற்றம் செய்யப்படுகிறார். இதனை அடுத்துதான் பாண்டியராஜன் அந்த பட்டாலியனில் இருந்து நேரடியாக கொளத்தூர் துணை ஆணையராக நியமனம் செய்யப்படுகிறார். இது போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏடிஎஸ்பி முதல் தற்பொழுது எஸ்பி வரை டிசி வரை அவர் பணியாற்றியிருக்கிறார். ஆனால் பல்வேறு சிக்கலில் இவர் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக கட்ட பஞ்சாயத்து, பெண்கள் வழக்கு, இது போன்ற பல சிக்கல்களில் இவருடைய தலையீடு அதிகமாக இருப்பது உயர் அதிகாரிகளுக்கு தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பாண்டியராஜன் தொடர்பாக திமுக ஆட்சியிலும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி ஒரு நல்ல மாவட்டத்திலே கண்காணிப்பாளராக பணியாற்றிருக்கிறார். இந்த நிலையில் தான் உயர் அதிகாரிகள் இவரிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த கொளத்தூர் விவகாரத்தை பொறுத்தவரை நீண்ட நாள் விடுப்பு இருந்ததாக கூறப்பட்டது. இந்த விவகாரத்துக்கு அடுத்தபடியாக உடனடியாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேரடியாக அவர் வர வேண்டும் என உத்தரவு போடப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று காலை அவர் இணை ஆணையர் மற்றும் உயர் அதிகாரிகள் தலைமையில் நேரடியாக ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கிறார். தொடர் சர்ச்சையில் சிக்கியிருக்கக்கூடிய பாண்டியராஜன் தொடர்பாக இந்த விவகாரத்தில் என்ன கையாட நடைபெற்றிருக்கிறது, என்னென்ன இவர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார் என்கிற பல்வேறு கோணங்களில் உயர் அதிகாரிகள் பாண்டியராஜனிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள்.
தொடர் விசாரணைக்கு பிறகு இவர் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே மாதவரம் ஆய்வாளர், குற்றப்பிரிவு ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு அழுத்தம் கொடுத்தது பாண்டியராஜன் தானோ என்ற கேள்விகளும் எழுகின்றது. ஆகவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இன்னும் பல நடவடிக்கைகள் உயர் அதிகாரிகள் எடுக்க இருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.